வணக்கம். நம்ம கேள்வி பதிலோடு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சுதேசி இயக்கம் தோன்ற காரணம் என்ன? வணக்கம். நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ளுதல், இதுதான் மோட்டிவேஷன். தன்னூக்கம், இதுதான் சிறப்பான வார்த்தை. நம்ம தன்னூக்கம் செய்து கொண்டாலே நம்ம மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தலாம். அது நிறையா நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாமே இருக்கும். அதுலேயும் பலருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்திங்கன்னா, அவங்க எப்படி முன்னுக்கு வந்தாங்கங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். திங்கக்கிழமையில் நாம் ஒரு செய்தியோடு நம்முடைய வேலையை தொடங்கினோம்னா அது அந்த வாரம் முழுவதுக்கும் அது நினைவில் நிற்கும்னு நான் நம்புவேன். வாரம் முழுவதும் மட்டும் இல்லைங்க, வருஷம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி தான். சரி, இப்படி வைக்க, நம்ம என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது வாவோம் அப்படிங்கிறத தத்துவங்கள் சொல்லுகின்றன. இந்த தத்துவத்தை மாத்திரம் நம்பிக்கிட்டு இருந்தால் போதுமா? அதை தாண்டி என்ன வேணும்? அதை தாண்டி என்ன வேணும் அப்படின்னா, நான் அமெரிக்காவுக்கு பல முறை போயிருக்கிறேன். ஒவ்வொரு முறை போகிறப்பையும் ஒவ்வொரு அனுபவங்களை அனுபவிப்பேன், பார்ப்பேன். ஒரு முறை டெக்ஸஸ் மாநிலத்தில் டாலஸ் நகரத்தில் என்னுடைய நண்பர்கள், வணக்கத்திற்குரிய திரு கால்டுவெல் அவர்கள் ஃபட்னாவுடைய தலைவராக இருந்தவர். அதாவது அதே போல் என்னுடைய பாலிகால நண்பர் திரு ராம்கி என்கின்ற ராமகிருஷ்ணன் அவர்கள், ஆனந்த சந்திரிகனுடைய ஆசிரியர். இவங்க வீட்டில் தான் தங்குவேன் மாறி மாறி. அவங்க தான் என்னை வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி நான் போன போது அந்த நகரத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது கடைசியாக அமெரிக்காவுடைய இணைந்த மாநிலங்கிறாங்க. நிறைய காட்டெருமைகள்லாம் அங்கே இருந்தது அந்த காலத்தில். அப்படிங்கிறதுக்கு அங்கே நிறைய அந்த சிலைகள்லாம் கூட வச்சுருக்குறாங்க. அங்கே ஒரு சோக சம்பவமும் நிகழ்ந்தது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜான் எஃப் கென்னடி, உலக புகழ்பெற்ற மேதை, நாடு உனக்கு என்ன செய்திருக்கிறது என்று நீ கேட்காதே, நாட்டுக்கு நீ என்ன செய்தாய், இதான் அவருடைய புகழ்பெற்ற உரைகளில் ஒரு வாக்கியம். அவர் தேர்தல் நின்னப்போ கடைசியாக ஓட்டு கேட்டு வந்த இடம் அதுதானா. அது என்ன கடைசியாக? ஆமாங்க, அங்கே அவர் திறந்த காரில் வந்தபோது 6வது 6th ஃப்ளோர் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், அந்த ஓப்பன் காரில் அவரை ஷூட் பண்ணிட்டான். பக்கத்தில் இருந்த அவங்களுடைய மனைவி ஜாக்லின் கென்னடி அலறிட்டாங்க. அப்படியே அதுக்குள்ளே அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு வெளியே வரதுக்குள்ளே அவனை சுட்டுட்டாங்க. சுட்ட பிறகு சுட்டவனை இன்னொருத்தர் சுட்டுட்டான். அதெல்லாம் தனிக்கதை இருக்கட்டும். இப்போ நமக்கு வேண்டியது என்ன? இன்றைக்கி நீங்கள் அந்த 6வது மாடியிலேருந்து பார்த்திங்கன்னா, இந்த கீழே அந்த ரோட்டில் அந்த ரத்தக்கரை பறிந்த மாதிரி இதை காட்டுறாங்க. நம்ம கீழே இருந்து மேலே பார்த்தோம்னா அவன் சுட்ட இடம் நமக்கு தெரியுது. இங்கே உள்ளே நம்ம நுழையிற போதே அந்த 63 64களில் அவர் வந்துட்டு போனப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த கதவை திறந்துட்டு போன உடனே அது நூலகமாக இயங்குது. அதாவது அங்கே பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை படங்கள், அந்த காலத்து நியூஸ் பேப்பர், வானொலி, அவர் பயன்படுத்திய பொருள்கள், இப்படி வரிசையாக பார்த்துக்கிட்டே போகிறோம். ஒவ்வொரு ஃப்ளோராக பார்க்குறோம். 6வது மாடிக்கு போன உடனே கதவை திறந்தால் அந்த இடம் தெரியுது. சரி, இதை போய் மோட்டிவேஷனுக்கு எதுக்குங்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காரணம் இருக்குது. நான் அதை சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தேன்னா அப்போ ஒரு அழகான ஒரு புகைப்படத்தை நான் பார்த்தேன். அந்த புகைப்படத்தில் ஜான் எஃப் கென்னடி ஒருத்தருக்கு விருது கொடுக்குறாரு. விருது வாங்கக்கூடிய இளைஞர் அப்படி சல்யூட் அடிச்சுட்டு அவர்கிட்ட அந்த விருதை வாங்குகிறார். 2 3 ஃபோட்டோக்கள் இருக்குது. அதில் விருது வாங்குறவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. ஜான் எஃப் கென்னடியை நான் நேரில் பார்த்ததில்ல, இவரையும் பார்த்ததில்ல. ஆனால் ஜான் எஃப் கென்னடியுடைய படம் நான் சின்ன பிள்ளைகளில் பேப்பரில் பார்த்துருக்கேன். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப நேரு, இவர் எல்லாருடைய படங்களும் அந்த காலத்தில் புகழ்பெற்ற தலைவர்களுடைய படம் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த கீழே பரிசு வாங்குறவருடைய படத்தை பார்த்தேன். இது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த கீழே இருக்கிறத வாட்சி பார்த்தேன். என்ன தெரியுங்களா? அந்த பரிசு பெறவர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற அமெரிக்க ஜனாதிபதியின் கையில் விருதினை வாங்குகிறேன். ஒரு நாளைக்கு நானும் அமெரிக்க ஜனாதிபதியாக வருவேன், இளைஞர்களுக்கு பரிசளிப்பேன். பில் கிளின்டன் அப்படின்னு போட்டிருந்தது. ஆமாங்க, அந்த பில் கிளின்டன் தான் ஜனாதிபதிகிட்ட, அமெரிக்க ஜனாதிபதியாகிய ஜான் எஃப் கென்னடிகிட்ட வாங்குகிறாரு. பின்னாடி 2 முறை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பெருமையுடையவர்களில் பில் கிளின்டனும் ஒருவர்.
இந்த புகைப்படம் என்னாச்சு தெரியுங்களா, சில ஆண்டுகள் கழித்து நான் போடும்போது அதை காணோம். உடனே நாங்கள் எங்கூட வந்த நண்பர்கள் போய் அவங்ககிட்ட கேட்டாங்க, இந்த படம் இருந்ததே இவர் சொல்கிறாரு அப்படின்னு. இல்லையே, அப்படி ஒரு படமே இல்லையே அப்படின்ட்டாங்க. நம்ம ஊருக்காரர்களை காட்டில் அவங்க பெரிய ஆளுகளாக இருக்காங்க. இல்லவே இல்லைன்ட்டாங்க. நான் உடனே என்னுடைய செல்லில் இருந்து அந்த ஃபோட்டோ எடுத்து காமிச்சேன். அப்புறம் போய் தேடி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு நன்றி சொன்னாங்க. இது நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் எங்கேயோ ஒரு நாட்டிலேருந்து வர்றீங்க, இது சொல்கிறீங்க, நாங்கள் விட்டுட்டோமே. 2 ஜனாதிபதிகள், அதுவும் கையில் அந்த வாங்குகிற போது அவர் சொன்ன உறுதிமொழி எத்தகையது சொல்லிட்டு அந்த படத்தை திருப்பி மாட்டி வச்சாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா, ஒரு மனிதன் பரிசு வாங்குகிற போது அடுத்த பரிசை வாங்குவேன் என்று நினைக்கவில்லை, அடுத்து பரிசு கொடுப்பவனாக மட்டும் வருவேன் என்று நினைக்கவில்லை, பரிசை கொடுக்கின்ற நான் ஜனாதிபதியாக வருவேன் என்று எண்ணுகிறார் என்று சொன்னால், எண்ணியபடி வந்தார் என்று சொன்னால், நாம் எண்ணங்களை வலிமையாக்கி கொண்டே வருவோமேயானால், அந்த எண்ணங்களை நோக்கி நாம் உழைப்பை கூட்டிக் கொண்டே வருவோமேயானால் நினைத்ததை சாதித்து காட்ட முடியும். எப்போவுமே வெற்றி என்னும் அந்த குன்றை நோக்கி, உச்சியை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டே இருப்போம். அது விலகி போவது போல் தோன்றினாலும் ஒரு நாள் அது நம்முடைய கைக்கு கிட்டும். அதுதான் நம்முடைய பயணத்தின் வெற்றி. உற்சாகத்தோடு இந்த வாரத்தை, மாதத்தை தொடங்குங்கள். தொடரட்டும் உற்சாகம். மீண்டும் சந்திப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். இந்தியாவில் சுதேசி இயக்கம் தோன்ற பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணம் 1905ஆம் ஆண்டு வங்கதேசம் கர்சன் பிரபுவால் 2ஆக பிரிக்கப்பட்ட போது ஏற்பட்ட அந்த கலவரமே பெரிய காரணம். எனவே சுதேசி இயக்கம் தோன்ற முக்கிய காரணம் வங்க பிரிவினை. வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.